Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTubeல நார்மலா நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம்னா கிளிக் பண்ணி தான் உள்ள போவோம். அதாவது தம்ப்நெயில கிளிக் பண்ணி அதை தவிர பார்த்தீங்கன்னா நம்மளால வீடியோ பார்க்க முடியாது. பட் இப்போ ரீசெண்டாக அப்டேட் படி நமக்கு ஆட்டோ ப்ளே ஆகும். லைக் ஹோம் பேஜ்லயா இருக்கட்டும், சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ்லயா இருக்கட்டும், வீடியோக்குள்ள போகாமலே ஆட்டோ ப்ளே ஆகும். அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி டைம்லைன் எந்த டைம்லைன் நமக்கு தேவையோ அதையும் நமக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ ஆப்ஷனும் இருக்கும். அது போக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சப்டைட்டிலுக்கான ஆப்ஷனும் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வீடியோக்குள்ளேயே போகாமல் இருக்கக்கூடியது யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு விதத்தில் நல்ல விஷயங்களும் ஒரு விதத்தில் கெட்ட விஷயங்களும், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். மற்றபடி ஒரு வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறோம்னா இந்த ஒரு ஆப்ஷன் ஆட்டோ ப்ளே ஆகுது, டேட்டா நமக்கு வேஸ்ட் ஆகுது, இதை ஆஃப் பண்ணுறதுக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்கா, இல்லைனா இது அப்டேட் தானா, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். இதை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்ல உங்களுடைய மெயில் ஐடி ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் செட்டிங்ஸ் ஆப்ஷன் அண்ட் செட்டிங்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜில் ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷன், ஜென்ரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஆல்வேஸ் ஆன், இல்லைனா பார்த்தீங்கன்னா வைஃபை ஒன்லி, இல்லைனா ஆஃப் அப்படிங்கிறது. ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. வைஃபை ஒன்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்டோ ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ ப்ளே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்டை நம்ம வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ ஒரு கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். ஸோ கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது எனக்கு மேஜராக இருந்த டவுட் என்னன்னா, இதுல வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகுமா? யூடியூப்னுடைய ஹெல்ப் சாட்ல கேட்டபோது அவங்க சொன்ன விஷயம் லைக் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அதே சமயம் நானும் செக் பண்ணி பார்த்தேன். லைக் ஒரு வீடியோ கிளிக் பண்ணிட்டு, ஏன்னா நார்மலா நம்மளால பண்ண முடியாது. லைக் சப்ஸ்கிரிப்ஷன் டேப்ல வேணா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதை தவிர நான் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அது வாட்ச் ஹிஸ்டரியில நமக்கு ஆட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தேன். வாட்ச் ஹிஸ்டரியில அது நார்மலாவே ஆட் ஆகுது. நம்ம எந்த டைம் வரைக்கும் பார்த்தோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு அதுல ஆட் ஆகுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகுது. ஸோ கண்டிப்பா பிரச்சனைகள் இதுல எதுவுமே இல்லை. ஸோ இதுல குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜரா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆடியன்ஸுடைய எக்ஸ்ட்ரா இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்டராக்ஷன் எப்பவுமே முக்கியமானது. நார்மலா ஒரு வீடியோ லைக் பண்றது, டிஸ்லைக் பண்றது, பிளேலிஸ்ட் ஆட் பண்றது, ஷேர் பண்றது, அண்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்றது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூடியூப்ல நார்மலாவே இருக்கும். அது எல்லாத்தையுமே ஆடியன்ஸ் எப்பவுமே பண்ணுவாங்க. லைக் நார்மலா வியூவர்ஸா வராங்க அப்படின்னு சொன்னா. அதை தவிர்த்து இந்த அப்டேட் என்ன பண்ணும்னா, அவங்க வெளியே இருந்தே பார்த்துட்டு போகலாம். லைக் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கி அது பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணணும்னா அகைன் அந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணி உள்ள போய் லைக் பண்ணணும். அதை ஃபுல்லாக பார்த்தாலும் கூட, அந்த ஆட்டோ பிளே மூலியமா பார்த்தாலும் கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒரு வியூவராக இருக்கோம்னா அப்படி பார்க்க மாட்டேங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒரு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதுக்குள்ளே போய் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறதுலாம் ஒரு அளவுக்கு மேலே அந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு, நம்ம தேடிக்கிட்டு இருந்த ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வேணா பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் கம்மி பண்ணும் அந்த மாதிரி ஆடியன்ஸினுடைய இன்ட்ராக்ஷனை. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது பெரிய பிரச்சனையாக இருக்கும். நார்மலாகவே நம்ம வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இதில் இந்த அப்டேட் படி பார்க்கும்போது நமக்கு ஆட்டோ பிளே ஆனதுன்னா அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பிளே ஆகாது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நார்மலாக இதில் இல்லாதப்போ நமக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதும் பெருசாக இருக்காது. யூடியூப் ஆப் அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பிளே ஆப்ஷன் எல்லாருக்குமே இருக்குது. அதை ஆஃபும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி அவங்க நார்மலாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவங்க பிளே பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த அட்வர்டைசருக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஏன்னா நம்ம போர்ட்ரேட் முள்ள ஃபுல்லாக பார்க்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கீழேயும் ஸ்க்ரோல் ஆகும். ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். வீடியோக்குள்ள போகாமலே அது பிளே ஆகுறது அப்படிங்கிறப்போ நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைசர்ஸ்க்கு அது ஒரு லாஸாக இருக்கலாம். ஸோ அதனால யூடியூப் அதை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூடியூப் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அட்வர்டைசர் கூட ரொம்ப வெல் கனெக்டாக இருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் இருக்காது. ஸோ இதுதான் இந்த ஒரு அப்டேட்ல இருக்கக்கூடிய மேஜரான டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது பார்க்குற வரைக்கும் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடியோ மேஜரா இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணா. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்திருக்குது. பட் இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஃபீச்சர் ரொம்ப நாள் ஆச்சு. பட் கிளியரான இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்குது. ஒரு கிரியேட்டரா பார்க்கும்போதும் ஒரு வியூவரா பார்க்கும்போதும் ஸோ நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க. யூடியூபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எலிமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை. See you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.